நல்ல தகப்பனே, காலை வேளைக்கா சமூகத்தின் நன்றி ராஜா. வந்திருக்க மக்களை விசேஷித்த கரங்கொண்டு வழிநடத்தி காத்து கொள்ளுங்க. அடியான கூட மறைத்து வெளிப்படுங்க. வந்திருக்க மக்களுக்கு ஏற்ற வார்த்தையை தாங்க. நீங்கள் பேசுங்க, நீங்கள் மகிமைப்படுங்க. நாம் மாத்திரம் உயர்த்தப்பட கிருபை தாங்க. இயேசு நீனே நாமத்தில் இருக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் பிறந்த நாள் உலகம் முழுவதும் கொண்டாடுறாங்க. உலகம் முழுதும், யாரும் கிடையாது, உலகம் முழுதும். வேதத்தில் வாசம் இல்லை, இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டாங்க. எத்தனையோ மக்கள் இருளில் வாழ்கிறாங்க, கஷ்டத்தில் வாழ்கிறாங்க, கண்ணீரில் வாழ்கிறாங்க. அவங்களுக்கு வெளிச்சம் எங்கே கிடைக்குன்னா ஆண்டவர் மாத்திரம்தான். வேறு யார்ட்டையும் வந்து வெளிச்சம் வராது. நீ படுற கஷ்டம், நீ படுற வேதனை, அது விடுதலை வேணும்னு சொன்னால் இயேசு மாத்திரம்தான் தர முடியும். ஒழிய வேலகத்தை எந்த சக்தியாலும் தர முடியாது, எந்த மனுஷனும் தர முடியாது. ஆண்டவர் இதுக்காக உலகத்தில் வந்தார். நம் மனதில் வேணும், நம்ம சந்தோஷமாக வாழணுங்க ஒரு ஏண்டதுக்கு தான் உலகத்தில் வந்தார். இதை மனதில் வைத்து வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை இருக்கணும். ஆண்டவர் விரும்புகிறார். ஏதோ வாழ்ந்தோம் வளர்ந்தோம் அப்படின்னு சொல்லாத அளவுக்கு தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை நீ வாழும்போது கர்த்தர் ஒரு நாள் உன்னை கைவிடவே மாட்டார். நான் விட்டு விலகவும் இல்லை, உன்னை கைவிடவும் சொன்ன வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும். நம்பிக்கைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் ஆண்டவருக்கு. இன்றைக்கி எத்தனையோ குடும்பங்கள் படுற கஷ்டங்களை பார்க்கும், வேதனைகளை பார்க்கும், கஷ்டங்களை பார்க்க காரணம் தாங்க முடியாது. கடந்த வாரம் திருநெல்வேலி போயிருந்தேன். அப்போ நாகல்குளம்னு ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன். ராத்திரி 11 மணி. என்ன ஒரு சகோதரி இறந்து போயிட்டாங்க கேன்சரில். 4th ஸ்டேஜ் வந்து காப்பாற்ற முடியாமல் இறந்து போயிட்டாங்க. 3 பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி ரொம்ப சொன்னாங்க. 12 மணிக்கு எல்லாரும் கூப்பிட்டாங்க. வந்தால் நீங்கள் ஒரு ஆறுதலாக இருக்கும், நீங்கள் ஒரு ஜாமீன் போயிருங்க ஐயா வந்து கூப்பிட்டாங்க. 12 மணிக்கு தான் போனேன். போனால் அந்த குடும்பத்தில் நினச்ச காரியங்களை பார்க்கும்போது அந்த புருஷன் 36 வயசு தான், அந்த பிள்ளைக்கு 33 வயசு, 3 பிள்ளைகள், 36 வயசு தான். அவன் அழுகையை பார்க்கும்போது தாங்க முடியலை. ஆண்டு சொன்னாலே வெளிச்சத்தை ஆண்டு இருளுக்கு ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டாங்கன்னு சொல்கிறாங்களே ஐயா, என் குடும்பத்துக்கு இதுதான் வழியை, இதுதான பாதையா அப்படின்னு சொல்லி என் மகன் அழுத காட்சியை பார்க்கும்போது எத்தனையோ குடும்பங்களை எத்தனையோ வேதனைப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க. கண்ணீருடைய காட்சியை பார்க்கும்போது கர்த்தர் ஒவ்வொரு நிமிஷமும் பாதுகாத்து வழிநடத்தி நான் உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், தப்பு வைப்பேன், உன்னை பாதுகாப்பேன் வாக்குத்தத்தம் வாழ்க்கை கொடுத்து வழிநடத்துகிற காட்சியை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷம். நீ கடவுளுக்கு மகிமை வாழ்ந்த ஒரு வாழ்க்கை தான் உலகத்தை ஒன்றும் கொண்டு வந்ததில்லை. யாரும் இந்த உலகத்தை விட்டு எப்போவும் எடுத்துகிட்டு போகிறதில்லை. யாராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட மனுஷனாலும் சரி, ஒரு பொருளையும் கொண்டு போக முடியாது. நீ வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, தேவனுக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும். அப்போ இம்மானுவேல் தேவன் நம்மோடு கூட இருக்கான்னு சொன்னால் இவ்வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும். அதை தான் ஆண்டு விரும்புகிறார். ஏதோ வாழ்ந்தோம் வளர்ந்தோம் அப்படின்னு சொல்லக்கூட வாழ முடியாது. அதே மாதிரி கடந்த மாதத்தில் நான் சேலம் போயிருந்தேன். ஒரு ஆலயத்தில் பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு சொல்லி ஒரு வாலிப பெண்ணு, 22 வயசு வாலிப பெண்ணு, பொல்லாத பிசாசு கட்டில் படுற வேதனையை பார்க்கணும் அப்படி வில்லா முடிஞ்சு போட்டு நொறுக்கிறா, உடைக்கிறா, அடிக்கிற ஆட்கள்லாம் யாரும் பிடிக்க முடியல. பிடிச்சி முடித்து பெரிய சர்ச்சு, கதீட்ரல் சர்ச்சு, பெரிய சர்ச்சு, அவளை அமைச்சு 10 பேர் சேர்ந்து தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கிட்டு போய் வெளியே கொண்டு விடுறதுக்குள்ளே போதகர் உள்ளே வந்தாங்க. போதருக்கு லங்ஸ் வெயில், ஏதோ லங்ஸ் தகராறு வந்து நடக்க முடியலை. ஆல்டர் அப்படியே விழுந்துட்டார். அந்த ஆல்டர் விழுந்த காட்சியை நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வேதனை. ஊழிய சுகத்தை விரும்புகிற கர்த்தர் வேதத்தில் வாசிக்கிறோம். ஊழிய சீர்பிள்ளை வாழ்க்கை ஏந்த கஷ்டம், ஏந்த பாடு நினைக்க பார்க்கவே முடியலை. நினச்சி ரொம்ப வேதனை. காரணம் கேட்டால் மனுஷகமாக பூலகத்தில் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோன்னு விதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டு உலகத்தில் வரும்போது விசுவாசத்தை காண முடியாத வாழ்க்கை வாழ்கிறோமா? சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்கிறோமா? மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கை வாழ்கிறோமா? அதுதான் யோசித்து பார்க்கணும். ஏதோ வாழ்ந்தால் பண்டிகை நாளில் ட்ரெஸ் வாங்கணும், புதுசு நல்ல நகை வாங்கணும், இது வாழ்க்கை இல்லை. ஒரு இருதயம் தேவனுக்கு பிரியமான இருதயமாக இருக்கணும், தேவனோட வாழக்கூடிய இருதயமாக இருக்கணும், ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும். இதுதான் அந்த உலகத்தை கொண்டு வர காரியம். எத்தனை பிள்ளைகளை பெற்றெடுத்தாலும் சரி, எப்படி வாழ்ந்தாலும் சரி, பிள்ளைகள் வாழ்வு செழிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்கணும். வேதத்தில் வாசிக்கம் இல்லை. நீதிமொழிகள் 16 எடுத்து வாசிக்கும் போது உன்னுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால், ஒரு வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் சத்துருக்களும் இணங்குடி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படி இன்னும் இருதயம் கடவுள் பிரியமான இருதயமாக இருக்கா? தேவனுடைய சாட்சியுள்ள இருதயமாக இருக்கா?
மகிமை செலுத்தக்கூடிய இதயமாக இருக்கணும்னா அப்படின்னா காரணம் கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும். தாவீதுராஜா சொல்கிறார்ல, சங்கீதம் 16:8 எடுத்து வாசிக்கும் போது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், அவர் வலது பாசத்தில் இருக்கிறபடியா நான் அசைக்கப்பட முடியலன்னு சொல்கிறாரு. அசைக்கப்பட முடியாத சூழ்நிலை வாழ்க்கை கொடுக்கணும். கடந்த ஆண்டு நான் சேலம் போயிருந்தேன். சேலம் வந்து திருநெல்வேலிக்கு போகிறதுக்காக நாமக்கல் கரூர் வழியாக திண்டுக்கல் போய் ஷார்ட்டுன்னு 4 பேரோடு சொன்னாங்க. வரும்போது மல்லூர்னு ஒரு கிராமத்தில் நுழைஞ்ச மெல்லூர் வழியாக வரும்போது விக்கிரக கோயிலாக, அந்த கிராமம் முழுவதும் விக்கிரக கோயில் தான். விக்கிரகங்கள் நிறைய இருக்கிற இடத்துல ஆண்டுடைய வாழ முடியாது. கரெக்டாக பரிசுத்தாவே உள்ளே வர முடியாது. அந்த அளவுக்கு விக்கிரகங்கள் நிறைஞ்ச இடத்துல, அப்படி இடத்துல அந்த கிராமத்து வழியாக போனேன். எதுக்குன்னா விக்கிரகால் சூழப்பட்ட கிராமம். போகும்போது திடீர்னு சொல்லிட்டு உள்ள கிராமத்தில் போகிறேன். காரில் போய்கிட்டு இருக்கேன். திடீர்னு ஒரு பாட்டு சத்தம், கிறிஸ்தவ பாட்டு சத்தம் கேட்குது. உடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியம், இந்த கிராமத்தில் கிறிஸ்தவ பாட்டு பாடுதே அப்படின்னு சொல்லி வண்டியை நிறுத்துகிறேன். வண்டியை நிறுத்திட்டு சத்தம் இங்கே வந்து கேட்டு சத்தத்துக்கு பின்னாலேயே போனேன். சத்தத்துக்கு பின்னாலே போயிட்டு அந்த கிடத்தை கண்டுபிடிச்சி போயிட்டேன். போயிருக்கும்போது அங்கே ஒரு கல்யாண சத்தில் மீட்டிங் நடத்திக்கிட்டு இருக்காங்க. என் காரை பார்த்தோன்னா அவங்களுக்கு பயந்துட்டாங்க. ஏன் பயந்துட்டாங்கன்னா, நம்மளை ஏதோ தடப்பட வராங்க, நம்ம ஏதோ சங்கனை கொடுக்க வராங்க நினச்சி பயந்துட்டு 10 பேர் ஓடி வந்தாங்க. ஓடி வந்து ஐயா ஐயா என்னன்னு கேட்டாங்க. நான் ஒன்றுமே சொல்லலை. சத்தத்தை கேட்ட உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தம்பி, நீங்கள் ஊழியக்காரான்னு கேட்டேன். அவருக்கு அப்புறம் ரொம்ப சில்லுன்னு ஆகிட்டாங்க. அவர் சொன்னாங்க, நண்பு சுவிசேஷக்குள்ள வந்து ஊழியத்துக்கு வந்து, ஐயா இந்த கிராமத்தில் சுவிசேஷமே சொல்ல முடியல, ஏதோ ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடச்சிது, பெரிய வாய்ப்பு கிடச்சிது, எங்களுக்கு பண்ணுறோம் அப்படின்னு கேட்டாங்க. உடனே கேட்டேன், எப்படி நடத்துகிறீங்க, யார் உதவியான்னு கேட்டேன். உடனே அவர் கூட்டத்தை நடத்தினவர் அப்படி பேச ஆரம்பிச்சுட்டு ஆள ஆரம்பிச்சிட்டாரு. என்ன சொல்லி எழுதாருன்னா, ஒரு பைசா கொடுக்க எனக்கு யாரும் உதவி ஆள் இல்லை, என் மனைவியுடைய தாலி சேனை அடகு வச்சு இந்த கூட்டத்தை நடத்துறியான்னு சொன்னார். எனக்கு ஒரு பாரம், ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் எதுவும் ஒரு பாரம் உள்ள வாழ்க்கை, தரிசனமான வாழ்க்கை மக்களுக்கு கிடைக்குன்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உடனே அந்த ரசீதெல்லாம் எடுத்து காட்டினார். இது ஐயா ரசீது கேட்டார். எனக்கு ரொம்ப சந்தோஷம், நான் ஒரு பாக்கியம் ஆண்டு தந்திருக்கான்னு சொல்லி நகையை திருப்பி கொடுத்துட்டு போயிட்டோம். அது ஒரு கதை இல்லை. இருந்தாலும் இந்த பாரம் தரிசன வாழ்க்கையில் வேணும். ஏதோ வாழ்ந்தோம் கிறிஸ்தவன். இன்றைக்கி நிறைய பேர் கிறிஸ்தவன் வாழ்கிறான், தோத்திரம் சொல்லி கேவலமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். துட்டுக்காக எப்படியோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். துட்டு கொண்டு சாபத்தை கொண்டு வந்துடும். துட்டுக்காக நீ வாழ்வாயின்னு சொன்னால், பேரு புகழுக்காக வரட்டுக்கு வரமான வாழ்க்கை நீ வாழ்வாயினா குடும்ப சாபத்தை கொண்டு வந்துடும். நிறைய பேருக்கு வந்து பாரம் இல்லாத வாழ்க்கை, தரிசனம் இல்லாத வாழ்க்கை. ஒரு பாரம் வேணும், தரிசனம் வேணும், கடவுளுக்கு வாழணும், ஒரு வைராக்கியமான வாழ்க்கை, ஒரு ஆத்ம பாரம் மனுஷன் வாழ்க்கையில் வேணும். ஒரு ஆத்ம பாரத்தை நீ வாழ்ந்தால் தான் கர்த்தர் குடும்பத்தை ஆஸ்வதிக்க விட முடியும். இப்போ நாங்கள் சகோதரர்கள் எல்லாருக்கும் தெரியும், 2 சகோதரிங்கிட்ட இல்லை. இப்போ 2 அண்ணன் மாதிரி கடவுளை மறிச்சிட்டு போயிட்டாங்க. நானும் எங்கள் தம்பி தான் இருக்கோம். எங்கள் தம்பி அடிக்கடி இங்கே வருவோம், சொந்த வண்டியை கூட அடிக்கடி இங்கே வருவார்ல. நான் தான் எப்போமாவது வரமாட்டேன், எப்போ வருவேன். ஆனால் நான் தம்பி சேகர்கிட்ட கேட்டுவிடுவேன், டெய்லி கேட்பேன். சேகருங்க தானே வராரு, அவங்க டெய்லி அப்படி வேலை நடக்காது தம்பின்னு கேட்பேன். ஆனால் வேலை நடக்குது ஒவ்வொரு நாளுக்கு கேட்பேன். ஏன்னா ஒரு பாரம் தரிசன வாழ்க்கையில் வேணும். ஏதோ வளர்ந்தோம் வாழப்படாது. எல்லார்ட்டையும் காசு இருக்குது. காசு இருந்தால் கூட அந்த காசை செயல்படக்கூடிய அளவில் ஒரு பாரமான வாழ்க்கை தரிசனத்தோடு வாழணும். இதுதான் வாழ்க்கை ஒழிய ஏதோ வளர்ந்து சொல்லி நிறைய பேர் ஏமாற்று வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் கிறிஸ்தவம் வாழ்கிறான், மாய்மாலமான வாழ்க்கை. சும்மா ஒரு சங்கீதத்தை வாசனம், ஒரு சங்கீதத்தை கர்த்தாவின் ஆஸ்வதின்னு சொல்லி பொருள் நடந்துட முடியுமா? ஒரு வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை இருக்குது மாத்திரமல்ல, ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை, மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கையை வாழணும். எத்தனையோ குடும்பங்கள் படுற கஷ்டங்களை பார்க்கும், எத்தனையோ குடும்பங்கள் படுற வேதனையை பார்க்கும், எத்தனையோ குடும்பங்களில் பிள்ளைகள் கட்டி கொடுக்கப்பட்டது குடும்பங்களில் சரியான வாழ்க்கை இல்லை. அது கிறிஸ்தவ கல்யாணம் தான் ரொம்ப மோசம். 95% டைவர்ஸ் அது கிறிஸ்தவ கல்யாணத்தில். மற்ற கல்யாணத்தில் பயப்படுறான், கிறிஸ்தவ கல்யாணம் 95% டைவர்ஸ் ஆகுது. காரணம் கேட்டால் ஒரு பயம் இல்லாத வாழ்க்கை, ஒரு ஆயத்தமான வாழ்க்கை இல்லை, ஒரு பாரமான வாழ்க்கை இல்லை. அப்படி பாரமான வாழ்க்கையை நம்ம ஒப்பு கொடுக்கணும். பாரமான வாழ்க்கைக்கு வாழ்த்து தேவருக்கு சாட்சியாக வாழ்ந்தால் தான் கடவுளோட வாழணையா, அதுதான் ஆண்டு விரும்புகிறார். இந்த வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, தேவனோடு வாழக்கூடிய வாழ்க்கையாக இருக்கணும். அதை தான் ஆண்டு விரும்புகிறாரு. ஏதோ வளர்ந்தோம் அப்படிங்கிறது வாழ்க்கை கிடையாது. மனுஷன் பிறக்குது, சாகிறது,
ஜட்ஜ்மெண்ட்டு கண்டிப்பாக இருக்குது. யார் வேணாலும் தப்ப முடியாது, ஒருத்தர் தப்ப முடியாது. பிறக்கத்தான் செய்யணும், சாகத்தான் செய்யணும், ஜட்ஜ்மெண்ட்டு போய் தான் தரணும். வேறு யாரும் ஒருத்தர் தப்ப முடியாது, யாரும் ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. அப்படின்னு சொல்லுவார், அக்கிரம செய்யக்காரனே என்கிட்ட அகன்று போ, நான் உன்னை அறியேன் என்று சொல்லுவார். அவனோட வரப்போகிற காலங்களில் வந்துட்டோம், கடைசி காலங்களில் வந்துட்டோம். விதத்தில் வாசிக்கிறோம். மத்தேயு 25:19 வாசி பார்த்தீங்கன்னா, கணக்கு கேட்கக்கூடிய எஜமானோட வர போகிறாரு. கணக்கு கேட்கக்கூடிய எஜமானோட வர போகிறாரு. ஒருத்தர் தப்ப முடியாது. இது மனதில் வைத்து வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, ஆண்டோட வாழ உடிக்கிற வாழ்க்கை. இன்றைக்கி எத்தனையோ குடும்பங்களோட பிரச்சனை ஏன், எத்தனையோ குடும்பம் கண்ணீர் ஏன், எத்தனையோ குடும்பம் கேன்சர் வரத்தான் செய்யும், நோய் வரத்தான் செய்யும். இசைக்கிய ராஜா காலத்துக்கு கேன்சர் வந்துச்சு. இசைக்கிய ராஜா தாவீதுக்கு பிறகு உண்மையான ராஜா வாழ்ந்தான். அவங்க வாழ்ந்த அரசாட்சி காலமே 29 வருஷம்தான். ஆண்ட காலமே 29 வருஷம்தான் வாழ்ந்திருக்கான். அவனுக்கு கேன்சர் வந்துச்சு. கேன்சர் வந்து தீர்க்கதரிசி ஏசாயான்னு சொல்கிறான்ல, உன் வீட்டுக்காரியத்தை ஒழுங்குபடுத்துடா, நீ சாக போகிறேன்னு சொல்கிறான்ல. உன் வீட்டுக்காரியத்தை ஒழுங்குபடுத்து, நீ சாக போகிறாங்கல்ல. ஆனால் இசைக்காக குழந்தை இல்லை. ஆனால் தாவீதுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார்ல, சந்தையில் விளக்க கட்டளையிடுவேன், ஒரு நாளும் சந்தை இல்லாமல் போகான்னு ஆண்டவர் வாக்கு கொடுத்துருக்காருன்னா இசைக்கிறாதே குழந்தை இல்லை. ஆனால் தீர்க்கதரிசி ஏசாயான்னு சொல்லிட்டு போகிறான், நீ உன் வீட்டுக்காரத்தை ஒழுங்குபடுத்தப்பா, நீ சாக போகிறேன்னு சொல்லிட்டு போகிறான். சாக போகிறேன்னு சொன்ன உடனே இவன் தாங்கலை. இசைக்கு அழுதுனா இல்லை. 2 ராஜாக்கள் 20:5 வாசி பார்த்தீங்கன்னா, அவன் கண்ணீர் நான் சொல்கிறல்ல, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், 15 வருஷம் கூட்டி கொடுக்கண்டாரு, 15 வருஷம் கூட்டி கொடுக்கண்டாரு. இசையை தீர்க்கதரிசி சொல்லிட்டு வெளியே வரல, கேம்பஸை விட்டு வெளியே வரல, முற்றத்தை தாண்டலை. அதுக்கே இசைக்கிய ராஜா அழுறான். அந்த கண்ணீர் ஆண்டு பார்க்கார்ல, அதை உன் கண்ணீர் ஆண்டு பார்ப்பார். ஒருத்தர் தகப்பன் பார்க்க மாட்டாங்க, புருஷன் பார்க்க மாட்டாங்க, மனைவி பார்க்க மாட்டாங்க. ஆனால் உன் கண்ணீரை காணக்கூடிய ஒரு தெய்வம் ஒருத்தர் உண்டானா இயேசு மாத்திரம்தான். நீ வறுமையில் வாழலாம், கஷ்டத்தில் வாழலாம், பலவிதமான போராட்டத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம். ஆனால் ஒரு கண்ணீரை கண்டு உன் வாழ்க்கையில் விடுதலை தந்து ரட்சிக்கக்கூடிய தெய்வம் ஒருத்தர் உண்டானா இயேசு மாத்திரம்தான். அதை மனதில் வைத்து வாழ. நீ வாழ்கிற வாழ்க்கை ஏதோ பகட்டு வாழ்க்கை இந்த வாழக்கூடாது. கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும். நான் அன்னைக்கு சுரடையில் உட்காந்துருந்தேன், சுரடையில் மகா வீட்டில் உட்காந்துருந்தேன். திருநெல்வேலியில் லே செக்ரட்டரி, டைஸில் லே செக்ரட்டரி, நல்ல போஸ்ட்டு, பெரிய போஸ்ட்டு, மதிப்புள்ள போஸ்ட்டு. ஆனால் ஒருத்தங்களும் உண்மை கிடையாது, ஒருத்தங்களும் உண்மை கிடையாது. என் காரணம் இதெல்லாம் திருடனா வரான், துட்டடிக்கணும், காசு அடிக்கணும், காசு வச்சு சாப்பிடணும், அடுத்த காசு வச்சு வாழணும் அப்படின்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்க. அது வாழ்க்கை இல்லை. வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 20:34 வாசி பார்த்தீங்கன்னா, பரிசுத்த பவுல் சொல்கிறார்ல, எனக்கு என் கூட இருந்தவங்களுக்கும் என் சொந்த கிளி வேலை செஞ்சுருக்கார்ல, வாங்குவதை பார்க்கலாம் கொடுப்பது பாக்கியங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கையில் ஒப்பு கொடுக்கணும். யார்கிட்டையும் காசையும் வாங்கக்கூடாது, ஏமாத்துற வாழ்க்கை இருக்கக்கூடாது. கிறிஸ்தவனா ஏமாற்றக்கூடாது. மற்றவங்க சொல்லணும் கிறிஸ்தவங்க உண்மையாக வாழ்வாங்க, கடவுளுக்கு பயந்து வாழ்வாங்க சொல்லணும். இன்றைக்கி அப்படி கிடையாது. ரோட்டில் கிறிஸ்தவம் போனாலே என்ன சொல்லாது, ஆயிக்கம் போகிறான், திருட போகிறாங்க. எனக்கு கேட்டால் ஏமாத்துறான்ல, உடம்பெல்லாம் பொய் தானே, உடம்பெல்லாம் பொய் தானே. நேற்று முந்த நாள் எங்கள் வீட்டில் நான் உட்காந்துருக்கேன் கம்பெனியில். ஒரு தம்பி அப்படியே வந்தான், அப்படியே தோத்துறோம் ஐயா தோத்துறேன்னே. அவன் நிற்க முடியல. சாராயம் குடித்த குடி சாராயம் அப்படி தள்ளுது, அப்படி நிற்கவே முடியல. நான் வாசல் நிற்கிறேன், நிற்க முடியல, அப்படி தள்ளுது. என்னப்பான்னு கேட்டேன். நான் இன்னார் மகன், அவன் தெரிந்து பார்த்துட்டேன். கேட்டால் அவன் அப்பன் குடிக்காரன், கூட பிறந்தவங்களாம் குடிக்காரன். எப்படி வாழ முடியும்? காரணம் கேட்ட பெற்றவங்க சரியில்லை. வாழ்க்கை சீருள்ள வாழ்க்கை வாழவே கூடாது. அப்படிப்பட்ட வாழ்க்கையில் ஒப்பு கொடுக்கணும். வேதத்தில் வாசிக்கம் இல்லை. நீதிமொழிகள் 23 அதிகாரத்தை வாசிக்கும் போது 27, 28, 20 வாசிக்கும் போது, யாருக்கு வேதனை, யாருக்கு காரணம் இல்லாத காயங்கள், யாருக்கு ரத்தங்களின் கண்கள். எப்படி வேத வார்த்தையை பார்த்தீங்கன்னா, வார்த்தை கீழ்ப்படிக்கூடிய மக்களை வாழணும், சாட்சியுள்ள மக்களை வாழணும், மகிமை செய்யக்கூடிய மக்களை வாழணும். அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவங்க தாய் மேலே கேட்டு வந்திருக்கா. எங்களுக்கு சண்டைக்கு வந்தேன். நான் சொன்னேன், என்னென்ன நீ ஒழுங்கா இல்லைன்னு கேட்டேன். நீ ஒழுங்கா இல்லை, நீ ஒழுங்காக பிள்ளை ஒழுங்காக இருந்திருக்கும்ல, புருஷன் ஒழுங்கு நீ ஒழுங்காக வைக்கலை. காரணம் கேட்ட மனுஷன் குடிக்காரவன் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். கிறிஸ்தவ தான் குடிக்காரன் வாழ்கிறான். கிறிஸ்தவன் தான் தண்ணி அடிக்கிற மோசமான ஆளாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். வாழ்க்கை இல்லை. குடியை விட்டு விலக்கு. கிறிஸ்தவனா வாழு, இல்லை வாழாத. ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கடவுளுக்கு பயந்த வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை வாழ கடவுளை கற்றுக்கோ. பணம் எல்லாரும் வாழ வைக்காது. வேதத்தில் வாசிக்கும் இல்லை. நீதிமொழிகள் 10, 22 வாசிக்கும் போது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும்.
வேதனையை கூட்டார். வேதனை இல்லாத வாழ்க்கை வேணும்னு சொன்னால் ஆண்டவர் தான் தர முடியும். அது வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். அதுக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆண்டு கேட்கணும், ஆண்டவர் இந்த பொல்லாத கருதி விடுதலை தாங்க, பொல்லாத கருதி விடுதலை தாங்க. என் வாழ்க்கை உமக்கு பிரியமான வாழ்க்கை வழி பிரியமான வாழ்க்கை பிரியமாக வாழணும். அதுதானே மனுஷன் வாழணும். இன்றைக்கி நிறைய பேர் வாழ்றது இல்லை. ஏதோ நாங்கள் கிறிஸ்தவங்க அவ்வளோதான், கம்பெனி வாங்கிட்டோம், சந்தா கொடுத்தோம், கோணிக்கப்பட்டோம், பருவத்து நிச்சயமாக நடக்காது. அது மட்டும் வாழ்க்கையில் ஒப்பு கொடுக்கக்கூடாது. ஆண்டு ரத்தத்தால் கழுவுப்பட்டு சாட்சியுள்ள வாழ்க்கை நீ வாழலைன்னா வாழ்ந்து பிரயோஜனமே கிடையாது. நீ எப்படிப்பட்ட மனுஷனாக இருக்கலாம்? அந்த தேவனுடைய ரத்தத்தால் கழுவுப்பட்டு மகிமையுள்ள வாழ்க்கை வாழணும். ஏதோ ஒரு புது சிலை கட்டாலும் நகை வாங்கிட்டா அப்படின்னா கிறிஸ்துவஸ் கிடையாது. ஒரு இருதயத்தின் நிறைவு, ஒரு இருதயம் கடவுளுக்கு பிரியமான இருதயமாக இருக்கணும். தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும். ஒரு ஆத்ம பாரம், ஒரு தாகம். ஆண்டு ரத்தத்தை சம்பாதிச்சு திருச்சபல்ல, ஆண்டு மற்ற மாதிரி இல்லை. ஆண்டு ரத்தம் சிந்தி தன் உடலையே தியாக வழியாக ஒப்பு கொடுத்து 39 அடிகள் அடிக்கப்பட்டு முதுகெல்லாம் உழப்பட்ட நிலம் போல மாறிச்சே. எதுக்காக? என்ன பாவத்துக்காக தான். நான் விடுதலை பெற்று வாழணுங்கிறதுக்காக இத்தனை பாடுகள் பட்டாரே. அதுக்கு நான் சாட்சியாக வாழணும் இல்லை? ஏன் உன் குடும்பத்தை தருத்திரம், என் குடும்பத்தை வேதனை, ஏன் இப்படி வாழ்க்கை வாழக்கூடாது? கிறிஸ்துமஸா நீ கோட்டை அடிக்கலாம், ஆஃப் அடிக்கலாம், ஃபுல் அடிக்கலாம், இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்காது. வாழ்க்கை இல்லை. கறி வரட்டி சாப்பிடாது வாழ்க்கை இல்லை. ஒரு வாழ்க்கை அது கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை, சாட்சி உள்ள வாழ்க்கை வாழணும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். இசைக்கிய கண்ணீராண்டு பார்த்தார்ல, ஆண்டு கண்ணீரை பார்த்தார்ல, ஆண்டு சோதிப்பார்ல, அவன் எப்படிப்பட்ட மனுஷனை வாழ்றான்னு பார்ப்பார்ல, இருதயத்தை பார்க்கார்ல. ஆண்டவர் இசைக்கராஜா கொடுத்தார்ல விடுதலை. எவ்வளோ கஷ்டம் விடுதலை கொடுத்தா. அதையும் அவரை தேடணும், கடவுளுக்கு முன்னிட்டு வாழணும், ஒரு வாழ்க்கை சீர் இருக்கணும். என் கம்பெனியில் ஒரு பிள்ளை வேலைக்கு வந்திருக்கா புதுசாக. இப்போ 22 வயசு, ஒரு குழந்தை, புருஷன் இல்லை, ஓடி போயிட்டான். அவன் கஞ்சா கேஸு, ஏமாத்து பெருவழி, வேலைக்கு ஃபுல்லாக ஆட்கள் இருந்தாங்க. தம்பி மாட்ட சொன்னேன், சேகருக்கு 2 தம்பி மாட்ட சொல்லி, தம்பி எப்படியாவது பாவம் ஏழை ஏற்றுறது. 22 வயசு, வெள்ளை வெள்ளையன்று சித்த பிள்ளை, லைஃப்பை கெடுத்துட்டான்ல. காரணம் கேட்டால் பேரண்ட்ஸு கேட்கணும், ஃபோன் பண்ணுறியா, எங்கே யாருக்கு ஃபோன் பண்ணுற, லேட்டாக வந்தேன், எதுக்கு லேட்டாக வந்தேன், எங்கே போகிறேன், பேரண்ட்ஸ் கேட்கணும். நிறைய பேரண்ட்ஸ் கேட்கறதில்லை, நிறைய பேர் கேட்கறதில்லை. எனக்கு ஆற்காட்டில் ஒரு ஐயா இருந்தார், ஒரு தெரிஞ்ச அவர் நாயுடுக்காரர். ஒரு நாள் அவர்கிட்ட பேசும்போது, பையன் 2 பெண்ணு, பையன் ஹேண்டிகிராஃப்ட்டு, பேசிக்கும் ஐயா உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? 3 பிள்ளைகள். பையன் ஹேண்டிகிராஃப்ட்டு என் கூட இருக்கான், 2 வாலிய பிள்ளை சென்னையில் வேலை செய்கிறாங்க. அப்படியா, சரி. வாலிய பிள்ளைகளுக்கு யார் பாதுகாப்பு அப்படி கேட்டால், இல்லையா வாலிய பிள்ளையாக இருக்கா, ஏதாவது கணக்கு பண்ணி போயிட்டேன்னா நமக்கு ஈஸி தானே. ஒரு தகப்பேன். நான் கேட்டேன், நீ தகப்பனாடான்னு கேட்டவனே, நீ தகப்பனா ஒரு வாழ்க்கை வாழணுமா? நிறைய பேர் வாழ்க்கை அப்படி கிடையாது. ஏதோ பிள்ளை பெற்றோம் வளர்த்தோம், அது கழுதை வளர்த்து புரோஜனம் இல்லை. உன் கண்ட்ரோல் கொண்டு வரணும் இல்லை. கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை இதுதான் ஆண்டு கொடுக்க சந்தோஷம். இருளுக்கு ஜனத்தை வெளிச்சத்தை கண்டாங்கன்னா எப்படி வெளிச்சத்தை நீ வாழ்க்கை சீராகி வாழ்ந்து கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்தால் தான் உன் வெளிச்சம் கிடைக்கும். ஒழிய ஏதோ ஆடு மாடு மாதிரி வாழ்ந்த வாழ்க்கை கிடையாது. நிறைய பேர் வாழ்கிறான், வாழ்க்கை கிடையாது. தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை கேட்கணும். இவ்வளோ பணம் எவனையும் காப்பாற்றாது. அதான் சொன்னல, என் மக வீட்டில் உட்காந்துருக்கும் போது ஒரு ஐயா வந்தார். இந்த பக்கம் 4 மோதிரம், இந்த பக்கம் 4 மோதிரம், பெரிய பிரேஸ்லெட்டு, சும்மா விரல் தடியில் பிரேஸ்லெட்டு, கழுத்தில் செய்தி உருட்டி போட்டிருக்காரு. அது நாய்ச்சங்கிலி பிடிச்சி போலீஸை பிடிச்சி அடிக்கிறது நல்லாயிருக்கும், கள்ளப்பை பிடிச்சி அடிக்கிறது நல்லாயிருக்கும், அத்துட்டு போட்டு நல்லாயிருக்கும்ல, வசதியாக போட்டிருக்கான். வந்து என்னையா அண்ணே எவ்வளோ செஞ்சீங்க, சர்ச்சைக்கு செஞ்சிட்டீங்க, ஒரு சின்ன வேலை இருக்குது, ஒழுகுது ஐயா, ஒரு 60,000 ரூபா இருந்தால் அந்த ஒழுக்க நிறுத்திடலான்னு கேட்டார். எனக்கு ரொம்ப ஆத்திரமாக போச்சு. என்ன ஆத்திரம் போச்சுன்னா, உடம்பெல்லாம் நகை, அதே ஆபத்து அவனுக்கு தெரியலை. நகை போட்டு போகிறதே ஆபத்து, கட் பண்ணிடும் வெட்டிடும், அந்த சிந்தனை இல்லை. நான் கேட்டேன், ஒரு விரலை வெட்டினோம்னா, ஒரு விரலோட நகை மட்டும் ஒரு செயினை மட்டும் வந்தா முகத்தை காட்டினாலே எத்தனை லட்சத்துக்கு போமாப்பா, 60 ரூபாய்க்கு வந்து கேட்கியே நீ மனுஷனான்னு கேட்டேன். கடவுளுக்கு செய்யணும் அப்படி நிறைய பேர் யோசிக்கான்.
கடவுளுக்கு எவனோ செய்யட்டும், அது வாழ்க்கையில் உன் நிலைமை என்ன, உன் காரியம் என்ன, உனக்கு கடவுள் கொடுத்த நிர்வாகம் என்ன, கடவுள் கொடுத்த தீர்மானம் என்ன, அதை மட்டும் வாழ்க்கையில் நினச்சி பார்க்கணும். கடவுள் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட தீர்மானம் கொடுத்துருக்காரு, இப்படி வழி பண்ணியிருக்காரு அப்படிங்கிற. இன்னைக்கு கிறிஸ்மஸ் தான் நடந்துக்கிட்டு இருக்குது. எங்கள் தம்பி இருக்கார், நானும் இருக்கேன். எத்தனையோ மிஷின் ஊழியத்துக்கு லோடாக துணி அனுப்புகிறோம், எல்லாம் அனுப்புகிறாங்க. எதுக்கு? சம்பாத்தியம் பண்ணுறதுக்கு இல்லை, அந்த ஏழை மக்களுடைய சந்தோஷத்தை நிறைவாக்கணும், ஏழை மக்களோட வாழ்க்கை சந்தோஷிக்கணும். ஏழை திருப்பி இறைவனை பார்ப்பணும், அரசியல்வாதி பேசுகிறான். அந்த வாழ்க்கை ஏழைக்கு உதவி மக்கள் சந்தோஷமாக இருந்தாங்கன்னா வாழ்க்கை எவ்வளோ செழிக்காமல் இருக்கணும். அந்த வாழ்க்கைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும், பார்க்கணும், கடவுள்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, ஒரு நாள் ஆண்டு குறைபடவே மாட்டார், யாரும் குறைபட்டதே இல்லை. வேதத்தில் வாசிக்கவில்லை, சங்கீதம் 37:25 வாசிக்கும் போது, நான் இளைஞனாக இருந்தேன், முதிர்வு ஆனேன், நீதிமான் கைவிடப்பட்டதும் சந்ததி அப்போதுக்கு இழந்ததையும் காணலைன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு நாள் குறைவு தரவே மாட்டேன். அப்படிப்பட்ட நிலைமைக்கு ஒப்பு கொடுத்து தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை நீ வாழ்வாயானா, தேவனுக்கு சாட்சியுள்ள வாழ்க்கையை நீ வாழ்வாயானா, மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கையை நீ வாழ்வாயானா, கர்த்தர் ஒரு நாள் கைவிடவே மாட்டார். வண்டி பெரியா போயிருந்தோம், மீட்டிங் போயிருக்கும்போது அங்களுக்கு டீ எஸ்டேட், பெரிய எஸ்டேட், பயங்கரமான எஸ்டேட்டு. அந்த எஸ்டேட் மேனேஜர் வீட்டில் என்னை தங்க வச்சுருந்தாங்க. அந்த ஐயா நாகர்கோவில்காரர், அவர் பேர் மோகன். மலை உச்சியில், சரியான மலை உச்சியில் டாப்பில் எங்கள் தங்க வச்சுருந்தார். அவர் என்ன சொன்னார், என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார், உங்கள் பாதங்கள் படுறது, ஊழியக்காரங்கள் பாதங்கள் படுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போ நினச்சிக்கிட்டேன், நம்மளும் ஊழியக்காரங்க நினைக்காங்களே, நம்மளே ஒரு மனுஷன் நினைக்காங்க நினச்சிக்கிட்டேன். நான் நினச்சிக்கிட்டு என்னையான்னு கேட்டேன். அது சந்தோஷம், வேறு ஒன்றும் இல்லை. ஊழியக்காரருக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்குதோ, ஒரு சாப்பாடு கொடுக்குதோ, வீட்டை ஒரு 2 ரூமும் ஒதுக்கி எடுத்து தந்திருக்கேன். 4-5 ரூம் நிறைய இருக்குது, ஒரு பகுதியை ஒதுக்கி என் கையில் தந்திருக்கேன். நாங்கள் 15 பேர்கிட்ட தங்கியிருக்கோம். எல்லாருக்கும் சாப்பாடு கீப்பாடு எல்லாம் கொடுத்து படுத்த சந்தோஷத்தை பார்க்கணும், கொடுத்த சந்தோஷத்தை பார்க்கணும். எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருந்தது. காரணம் இப்படி ஆட்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களே, இப்படி ஆட்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களே. இன்றைக்கி நிறைய பேர் துட்டுக்காய் இப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். துட்டு பணம் அடிக்கணும், பணம் கொண்டு போகணுங்கிறது, பணம் பாய்சனு, பணம் ஒன்று தள்ளிடும் கொண்டு நரகத்தில். வேதத்தில் வாசிக்கும் இல்லை, நீதிமொழியில் 28:20 வாசிக்கும் போது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். உண்மையுள்ள மனுஷன் தான் வாழணும். ஐஸ்வர்யம் தீவிரம் ஆக்கிரமிக்கு தப்பான், தப்பவே முடியாது, ஒருத்தரும் தப்ப முடியாது. இந்த வாழ்க்கைக்கு தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வாழ்க்கையை வாழும்போது கர்த்தர் ஒரு நாள் உன்னை கைவிடவே மாட்டார். எவ்வளோ வியாதி இருக்கட்டும், எவ்வளோ வேதனை இருக்கட்டும், நோய் வரத்தான் செய்யும். சிவசைல்னு ஒரு ஊர், அந்த ஊரில் பிரசங்கம் முடிச்சுட்டு கார் ஏறினேன். பவுர் சொந்தம் பக்கத்தில் கார் ஏறி டேனிங் போகலை, திரும்பலை. ஒரு பையன் வந்து குறுக்க மறிச்சிட்டான். குறுக்க மறித்த உடனே என்னது வீடு கேட்டேன். எனக்கு 3 பிள்ளைகள். என் மனைவிக்கு 3ஆவது ஸ்டேஜ் கேன்சர். பிள்ளை எடுக்க முடியல, பிள்ளை தூக்க முடியல, பிள்ளை அழுது கதறுது. இந்த காட்சியெல்லாம் பார்த்து எடுக்க முடியலையா, எனக்கு காட்சியை பார்த்துக்க முடியல, ரொம்ப வேதனை. எங்கள் வீட்டை வந்து ஜவுளிட்டு தான் போனோம் அப்படின்னு சொல்லி மகள் சொன்னான். எனக்கு ரொம்ப மனசு பாரம், ரொம்ப மனசு பாரம். 32 வயசு பிள்ளைக்கு கேன்சர், 3 பிள்ளைகள். அந்த நிலைமை நினச்சி பார்க்கும்போது எத்தனை ஆண்டவர் நம்மளை எவ்வளோ சுகமாக பார்த்து வராரு. ஒவ்வொரு நிமிஷமும் கரம் பிடிச்சி நடத்தி நான் உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், உன்னை தப்பு வைப்பேன், உனக்கு பாதுகாப்பேன். எவ்வளோ ஆண்டு கிருபையாக நம்ம பாதுகாத்து வராரு. ஏன் இந்த குடும்பத்தில் இப்படிப்பட்ட கஷ்டங்கள் நினச்சி பார்க்க முடியல. அது சுகந்தர் தான் ஆண்டவர் கிருபை தான். 18 வருஷமாக ஒரு மனுஷி கூனியாக இருந்த வாழ்க்கையில் ஆண்டவர் விடுதலை கொடுத்தார்ல. 38 வருஷம் ஒருத்தர் பெருசா குளத்தை படுத்திருக்கான்ல. யோவான் 5 வாசிக்கும் போது பெருசா குளத்தில் படுத்திருக்கான்ல. 38 வருஷமாக படுத்திருக்கான்ல. குளம் எப்போ கலங்கும், குளம் கலங்கும், யார் முதல்ல இறங்குறான்னு சுகம் முடிச்சிடுவான் அப்படி வச்சு படுத்திருக்கான். ஆண்டவர் வெளியே போகிற ஆண்டவர் போகும்போது 33 வயசு அவர் ஊழியத்தின் காலத்தில். அவன் ஆண்டு பிறகு 4 வருஷம் முன்னே போய் படுத்திருக்காங்க. ஆண்டு என்ன கேட்காரு, சுகம் விரும்புறியான்னு கேட்காரு. அது ஐயா படுத்திருக்கேன், குளம் கலக்கப்படி யாராவது இறங்கிடுறாங்க, ஆனால் எனக்கு முடியலைன்னு சொல்லி அழுறான்ல. ஆனால் என்ன சொன்னார், படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்லார்ல. இன்றைக்கி அதே ஆண்டு இன்றைக்கி உயிரோடு இருக்காருயா, வேறு எங்கேயும் போகாத, இங்கே தான் இருக்கார், நம்ம கூட மத்தியில் தான் இருக்கார். அந்த காட்சி நீ பார்க்கணும், கேட்கணும்.
அவனை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து உன் வீட்டில் வியாதியா, கஷ்டமா, பலவிதமான வேதனையா, தருத்திரமா, பலவிதமான பாடா, வேதனை எது வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதத்தை நான் வாக்கியாத பண்ணுவேன். ஆண்டு சொல்கிற வார்த்தை தான். உனக்கு விரோதமாக எந்த காரியம் வரட்டும், ஒரு வாழ்க்கை சீரான வாழ்க்கையாக, கடவுளுக்கு சாட்சியுள்ள வாழ்க்கையாக, மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கையாக இருக்கும்னு சொன்னால் உன் வாழ்க்கையில் கஷ்டமே வராது, வேதனையே வராது. எவ்வளோ வேதனை பார்த்தீங்களா? தாங்க முடியாத குழப்பங்கள், எத்தனையோ குடும்பங்கள். 2 சகோதரர் இருக்காங்க. தம்பி ஷண்முகம் போலீஸ்காரர், இவர் ரயில்வே போலீஸு, அவரும் டிபார்ட்மெண்ட்டில் தான் இருக்காங்க. 2 ஆண்டவரையாக குடும்பம். அவருக்கு ஒரு சாட்சி கொடுத்தார். அன்றைக்கி ஒரு வீட்டில் ஒரு வீடு ஒன்று வாங்கி அவ்வளோ டிபார்ட்மெண்ட் இருக்காளி, யாரையும் கூடலை. நாங்கள் 4-5 பேர் ஊழிய குருவானவர்கள் இவங்க தான். அவ்வளோ சாட்சி. நான் கடவுளுக்கு மகிமையெல்லாம் வாழ்ந்தேன், அன்றைய வாழ்க்கை இப்படி வாழ்ந்து உயர்த்திருக்காருன்னு சொல்லி அவர் பொண்ணு IAS படிக்க போகிறா. அவர் பொண்ணு நம்பர் 1 ஸ்டேட் லெவல் நம்பர் 1 வந்திருக்கா. கடவுள் நிறைய குடும்பத்தில் பிறந்தவங்க எல்லாம். காரணம் தான் வைராக்கியம். என்ன கிறிஸ்தவனுக்கு வைராக்கியம் கிடையாது. என்ன தினம் மழை பெஞ்சு பிடிச்சி போன மாதிரி பரமண்டைங்க பிதாவைங்க வண்டி தான். சும்மா ஒரு சங்கீதத்தை ஒரு 114 சங்கீதம் 2 வசனம் தான் இருக்குது. அந்த 2 வசனத்தை வாசிச்சுட்டு பைபிள் வாசிச்சுட்டு படுத்துற வேண்டியது தான். இப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் கிறிஸ்தவன். ஆனால் ஒரு வைராக்கியம் வேணும் வாழ்க்கையில். கடவுள் தான் நடத்த முடியும், கடவுள் சாட்சியாக வாழ முடியும். நாங்களாம் ஒன்றும் இல்லாமல் வந்தாலும் தானே, எல்லாருக்கும் தெரியும். அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒன்றுமே இல்லாமல் சென்னைக்கு வந்து 67 வருஷம் ஆச்சு, 57 வருஷம் ஆச்சு. ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே ஒரு டவுசர் கூட கிடையாது, ஒன்றுமே இல்லை. வந்து மக்களுக்கு நான் எவ்வளோ இருக்கிறது, கட்டாத வீடு, வெட்டாத நாட்டு தோட்டம், எத்தனை கிருபையாண்டு தந்திருக்க. காரம் கேட்ட கடவுள் நம்பி வாழும்போது அதெல்லாம் வருஷத்துக்கு 17 முறை பைபிள் வாசிப்பேன். வருஷத்துக்கு 17 முறை வாசிப்பேன். 23 நாளில் பைபிள் வாசிப்பேன். இப்போ இந்த கண்ணை ஆப்ரேஷன் பண்ணேன், இப்போ கண்ணாடி இல்லாமல் தான் வாசிக்கேன். கேட்டால் ஒரு வைராக்கியம் வாஞ்ச இந்த வேதம் தான் என்ன நடத்துது. வேறு எத்தனையோ தொழில் இருக்குது, எத்தனையோ விதமான காரியங்கள் இருக்குது, எத்தனையோ தான் இருந்தாலும் இதை தூக்கி சமைங்க, எப்பவும் தூக்கி சமைங்க. 1000 முறை ஒரு நாளைக்கு முத்தம் கொடுப்பேன், பைபிள் முத்தம் கொடுப்பேன். காரணம் கேட்டால் அந்த கிருபை, ஆண்டோட கிருபை தான் என்னை தாங்குது, வழி நடத்துது. என் பிள்ளைகளும் அப்படித்தான், இப்போ தம்பி பிள்ளைகளும் அப்படித்தான், அண்ணன் பிள்ளைகளும் அப்படித்தான். பிள்ளை வாழ்கிற பாருங்கள், ஒரே சகோதரி ஒருமித்து வாசம் பண்ணுறது எத்தனை இன்பம், எத்தனை சந்தோஷம். என் மகா கோயம்புத்தூர் இருக்கா, என் மகா பெரிய மகா கோயம்புத்தூர் இருக்கா, பெரிய ஊழியக்காரி, ஹீப்ரு கிளாஸ் போகிறா. வேதத்தை பற்றி தண்ணி தளபாடமாக வேதத்தை வச்சுருப்பா. எனக்கு ஒரு டவுட்னா அவட்ட கேட்பேன், ஏம்மா இந்த இது வேணாம், இது எங்கேம்மா இருந்த செய்தி, இதுக்கு அர்த்தம்னு கேட்டால் நெட்டை எடுத்து அப்படியே கிளியராக சொல்லிவிடுவா. ஒரு மகளுக்கு குழந்தை இல்லை, அவள் மகளுக்கு உடல்நிலை சரியில்லை, சின்ன மகளுக்கு. நைட்டு திடீர்னு வந்து 103 டிகிரி காய்ச்சல். இவளுக்கு ரொம்ப பயங்கர ஷாக்கு. டாக்டர் கிடையாது, எங்கேயும் போக முடியாது, என்ன செய்யணும் தெரியல. அவள் தங்கச்சி, எனக்கு அடுத்த மகன் எங்கள் சர்ச்சில் அவள் தான் கொயர் மாஸ்டர் எல்லாம் தான் இருக்கா. அவளுக்கு ஃபோன் போட்டிருக்கா. ஃபோன் பண்ண உடனே அந்த பாட்டு வந்து பார்த்திங்களா, அந்த பாட்டில் வந்து சோமாயிடுச்சு. மறுபடியும் யாரும் ஜோமெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு விசுவாசம்தான். அந்த விசுவாசமான வாழ்க்கைக்கு வரணும். போஸ்டர் பார்த்தீங்களா, கேரி தாண்டி போடான்னாரு. யோதான் கேரி தாண்டி போனார், ஆட்டு தண்ணியில் குடித்தார். காலையும் சாயந்தரமும் காகங்கள் வந்து ரொட்டி கொடுத்து சாப்பிட்டாரு. ஆற்று தண்ணி வற்றி போச்சு. அவர் வருத்தப்படலை, ஆண்டவர் வருத்தப்பட்டார். ஆண்டவர் என்ன வருத்தப்பட்டார், தண்ணி வச்சு என் மகனுக்கு சாப்பாடு வேணும்லான்ட்டு சீதனுக்கு சாரி பார்த்து ஊருக்கு போப்பா, அங்கே ஒரு ஏழை விதவை கட்டிட்டுருக்கேன்னாரு. ஆண்டு போச்சு தரல. இப்போ நிறைய பேருக்கு கவனமாக இருக்கணும். உளுந்து எண்ணெயை போட்டமே, ஆட்டினமே, மாவு புளிச்சு போச்சேன், கறி வாங்கணுமே நினச்சிக்கிட்டுக்கலாமா. எனக்கு 1 மணி நேரம் கொடுத்தா தம்பி, அதனால் முடிச்சிடுறேன். ஏன்னா நான் எனக்கு வீட்டுக்கு போனால் சாப்பாடு ரெடியாக, நான் 7:30 மணிக்கு புருஷாவதுக்கு ஒரு சர்ச்சைக்கு போனப்போ 7:30 மணிக்கு. அதனால் சந்தோஷமாக இருங்க, கடவுளை தேடுங்க, கடவுளை முன் வச்சு வாழுங்க. இந்த பண்டிகை கிறிஸ்தவங்களை வாழாதீங்க. பண்டிகைக்காக கிறிஸ்தவ துணி வாங்கிட்டு தான் போட்டோம், அதுக்கு உண்மையாக வாழுங்க. கடவுளோட சார்பு மாறுங்க, கஷ்டங்கள் மாறும், கண்ணிகள் மாறும், எல்லா வேதனையும் மாறும். ஆண்டவர் தான் மாற்ற முடியும். வேதனையை மாற்றக்கூடிய ஒரு தெய்வம் ஒருத்தர் உண்டானா இயேசு மாத்திரம்தான். யார் தகப்பை மாற்ற முடியாது, ஒருத்தரை மாற்ற முடியாது, பணம் மாற்ற முடியாது. கடவுள் தான் உனக்கு எல்லா காரியத்தையும் மாற்றுவார். பரிசுத்தமாக வாழணும், கடவுள் விரும்புகிறது தான்.
வேதத்தில் வாசிக்கும்ல 2 ராஜாக்கள் 4:9 வாசிக்கும் போது ஒரு சினிமையால் சொல்கிறாள், புருஷனை பார்த்து என்ன சொல்கிறா, இதுக்கு எலிசாவுக்கு ஒரு காரணம் சொல்லுவா, பரிசுத்தவன் காண்றேன், பரிசுத்தவன் சொல்கிறா, சாட்சி கொடுக்க பரிசுத்தவன் காண்றேன், எப்போ நம்ம வீட்டில் தங்கட்டும், ஒரு மேலறையை வைப்போம், ஒரு நாற்காலியை போய்வோம், குத்துருவ வைப்போம், வீட்டை கட்டுவோம், கட்டில் போட்டு சொன்னால, அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நம்ம கொடுக்கணும். பரிசுத்தவன் இல்லாமல் தேவனை யாரும் தரிசிக்கவே முடியாது. தலைத்தாள் ஜெபம் பண்ணுவோமா, எல்லோரும் எழும்பலாமா, எல்லோரும் பாதி பேர் தூக்கத்தில் இருப்பீங்க. இன்றைக்கி எழும்பலாம், ஒரு வார்த்தை கேட்கலாமா, ஆண்டவரே எங்கள் வேதங்கள் மாற்ற தந்த தெய்வத்துக்கு நன்றி ராஜா. இந்த ஆண்டு முழுவதும் எங்களை பாதுகாத்தீங்க, இந்த ஆண்டு முழுவதும் பாதுகாத்தீங்க. வருஷத்தை கடைசி நாளில் வந்திருக்கோம், புதிய வருஷத்துக்கு வர போகிறோம். புதிய வருஷம் அன்பு கரம் எங்களை தாங்கட்டும், எங்களை வழிநடத்தணும் சாமின்னு ஆண்டு கேட்கலாமா. கர்த்தருடைய ஆஸ்வதிக்க பார்க்குறார். இன்றைக்கு இருப்பதை பார்க்கலாம் 1000 மடங்கு ஆண்டவர்களை ஆஸ்வதிக்க போகிறார். அப்படிப்பட்ட கிருபையான தரப்போகிறார். அப்படி கேட்கலாமா. ஆண்டவரே கரம் கூட இருக்கட்டும் ஐயா, எங்கள் ஆலயம் ஏற்ற காலத்தை கட்டப்பட்டு தடைகள் ஒன்றும் இல்லாத அளவுக்கு ஆண்டவரை நாம மகிமைக்கென்று பிரதிஷ்டிக்கப்பட தெய்வ மகிமை இறங்க அநேக மக்கள், கோடி கோடியான மக்கள் தொழுது கொள்ள கர்த்தரே தெய்வம், கர்த்தரை சொல்லக்கூடிய அளவில் வர கிருபை தாங்க கேட்கலாமா. நல்ல தகப்பனே, பண்டிகை நாளுக்காக நன்றி ராஜா. இம்மானுவேல் தேவன் நம்மோடு கூட இருப்பார். அந்த வார்த்தையின்படி இவரோடு இருந்து நீ பாதுகாக்கப்படுற கிருபைக்கு நன்றி ராஜா. மரண பள்ளத்தாக இருந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் விடுதலை கொடுத்து காத்துக்கொள்ளுங்க. ஆலயமானது ஏற்ற காலத்தில் கட்டப்பட்டு உயர்த்தப்பட நாம் உயர்த்தப்பட கிருபை தாங்க. ஒளி செய்ய தம்பியை விசேஷமாக காத்துக்கொள்ளுங்கப்பா. அடிப்படைப்போடு செய்து மகனுக்கு ஏற்ற கிருபை கட்டெடுத்தாங்க. எல்லா காரியத்தையும் பொருட்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு நீ நாமத்தில் ஜெயங்கிக்கும் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா.